ஃப்ராகோட ஃபுல் வீடியோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் ரிவார்ட் கிடச்சிருக்கு, என்னெல்லாம் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஷாப் பண்ண எல்லாத்துக்குமே காசு கேட்குறாங்க. ஸோ வாட் கேன் ஐ டூ ப்ரோ? ஃப்ராக் லாட்ஜின்னு ஏதோ இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 0 டிக்கெட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, கோல்டன் டிக்கெட்ஸ். போன வீடியோலேயே வந்து கலெக்ட் பண்ணதுனால இந்த வீடியோவில் வந்து கலெக்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை. ஸோ தேட்ஸ் வாட், இல்லைன்னா இருந்திருக்கும். நம்மளுக்கு இன்னும் 44 கப்ஸ் ட்ராஃபீஸ் வேணும், ஜெயிக்கணும் இன்னும் 44 கேம்ஸில். ஸோ தீஸ் ஆர் அவர் கேரக்டர்ஸ். ஸோ அங்கே அந்த வீடியோவில் நான் ஒழுங்காக காமிக்கலைன்னா இந்த வீடியோவில் நான் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் நான் வந்து ஒழுங்காக உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிறவங்க இந்த கேரக்டர்ஸ் தான். பேர் மென்ஷன் பண்ணலான்னா இல்லை, பேர் மென்ஷன் பண்ணியிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு நிக் நேம் வச்சுருக்கேன். ஸோ அது விளையாட நம்மளுக்கு வந்து உங்கள் நிக் நேம்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, போன இதுலேயே நம்ம வந்து இந்த கேரக்டர்ஸ் வச்சு தான் விளையாடிருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வேறு கேரக்டர்ஸ் வச்சு விளாட்லாம். ஸோ இப்போ வந்து இவனை வந்து இந்த எல்லா கேரக்டர்ஸுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் வேறு ஒருத்தனை போட்டுடலாம். இவனை எதுக்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவன் டிஃபென்ஸ்க்கு நிற்பான். ஸோ இவனை எதுக்கு போட்டுடலாம். கேரக்டர்ஸே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுவோன்னு சொல்கிறேன். ஸோ தேட்ஸ் வாட் ஐ மீன். வந்து இதோ இவன் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஃபயர் வச்சுருப்பான். என் தம்பி தான், வேறு யாரும் இல்லை. இவன் டிஜே. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு இவன் வந்து இன்விசிபிள் மேன். இவனோட பவர் இன்விசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இவன் ரோபோட் போடுவான். ஸோ இவனை ரோபோட் மேன்னு நாங்கள் கூப்பிடுவோம். ஸோ 5 கேரக்டர்ஸ் நம்ம வச்சாச்சு. ஸோ கைஸ் வாங்க விளையாட ஆரம்பிக்கலாம். போடுவாங்க இவங்க தான் நம்மளோட ஆப்பனன்ட்ஸ். இந்த ஆப்பனன்ட் கொஞ்சம் புதுசாக இருக்காங்க ஏதோ ஒருத்தர். ஸோ பழையபடியே நம்ம பங்கர் ஆகிடுச்சுங்க. போன வீடியோவில் வந்து புதுசாக இருந்ததில்ல, இப்போ பழையபடியே நம்ம பங்கர் இருக்குது. வரான் பாரு போடையுங்க. சும்மா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வந்து வேறு வேலையும் இல்லை. ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம், நம்மளும் அவனை அடிக்கணும். நம்ம ரோபோட் கார் இருக்கிறனால அவன் ரோபோட் போட்டுருவான். இங்கே பாருங்கள், ரோபோட் போட்டிருக்கான் பாருங்கள். இது நம்ம வந்து அட்டாக் பண்ணிடும். ஐயோ, ஸோ வந்து இவன் என்னடா மஷ்ரூம் மாதிரி ஏதோ ஆப்போசிட் டீம் போட்டிருக்கான். இவன் ரோபோட் போட்டால் அவன் மஷ்ரூமா? சூப்பரு. ஓகே, இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுற வராங்க பாருங்க. போடியாங்க, பொடி. நான் மட்டும் ஒத்தையால் எப்படி சமாளிப்பேன்? யாராச்சும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் இவன் இன்விசிபிள் மேம். இவனோட பவர் காமிக்கிறேன் பாருங்கள். இவன் கொஞ்ச நேரம் இன்விசிபிளாக இருப்பானா? ஐயோ, இவன் பவர் இல்லை இப்போ. ஐயோ அப்பா கடவுளே, இவன் சும்மா இருந்தே இவனுக்கு கொஞ்சம் உசுறு இல்லை. அது எப்படி? இவனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் மெம்பரை ஷூட் பண்ண முடியாது. பாருங்க. ஐயோ, புல்டோசர் போடுறான். ஐயோ, ராக்கெட்டு மேன். கொஞ்சம் பவர் வந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லை. சூப்பர். நம்ம டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க. நம்ம இன்னும் அவங்களோட ஒரு பங்கு கூட அவ்வளோவா அடிக்கவும் இல்லை, அவங்களும் வந்து நம்மளது அவ்வளோவா அடிக்கவே இல்லை. ஸோ நான் என்ன சொல்லுவேன், இந்த பொண்ணு பாருங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இப்படி வராங்க பாரு. போடியாங்க, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் என்னோட டீமில் இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இப்போ வேணால் நீங்கள் வந்து என்ன அட்டாக் பண்ண. ஐயோ, கொஞ்சம் கூட என்னால் உங்கள் டீமுக்குள்ளே நுழையவே முடியவே இல்லை. நானும் பவரை இப்போ எதுக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்க. இவன் இன்விசிபிளாக இருப்பான், ஆனால் இவனால் ஷூட் பண்ண முடியாது இன்விசிபிளாக இருக்கும் போது. ஆக்சுவலி இப்போ ஷூட் பண்ண முடியும். ஆமாம், இப்போ இவனால் ஷூட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை. எப்படி ஒரு ஆளை எவ்வளோ பேர் இன்னும் ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள். மனசாட்சியே இல்லை. இவன் ரோபோட்டாக மாறிட்டான் பாருங்கள். மனசாட்சியே இல்லை சத்தியமாக இவங்களுக்குலாம். இவங்களுக்குலாம் அவ்வளோதான், டைம் அவுட்டு. நம்ம வந்து ஆக்சுவலி ஜெயிக்க தான் போகிறோம். ஏன்னா நம்ம ரெட் பங்கை பாதியாச்சும் அடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே நம்ம வந்து
ஜெயிச்சிட்டோம். நம்ம கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற மெம்பர்ஸ் கொஞ்சம் வீக்கான மெம்பர்ஸ். ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட் கேமில் இவங்களை மாற்றிடுவோம் ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இவதை ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. எனக்கு இவளை வந்து லைக் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். கேமே ஜெயிக்கும், இல்லைன்னா வந்து ஜெயிக்கவே முடியாது. இவன் நல்ல ஷீல்டு போடுவாள். ஸோ இவளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இவன் கிட்டார் பிளேலிஸ்ட். ஸோ இவனை யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கேப்டன் அமெரிக்கா புதுசாக வந்தா. ஸோ நம்ம இவளை இன்னும் ட்ரையல் பண்ணி பார்க்கல. ஸோ இவளை வந்து இவளுக்கு பதிலாக ஸோ டிஃபென்ஸ்க்கு ஒருத்தி மட்டும் இருக்கா. இந்த ஷீல்டு போடுறவ மட்டும், மட்டும் அது இவங்க தான் நம்மளோட டீம். ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கேரக்டர் இவ தான். நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு அட்டாக் போனது தான் ஆசையாக இருக்குது. ஸோ நான் இந்த பேராஷூட் இவ்வளோ எடுத்துக்கிறேன். நிக் நேம்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ அவங்க நம்ம டீமுக்குள்ளே வந்தால் நம்ம அவங்க டீமுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுறோம். பின்ன அவங்க மட்டும் நம்ம டீமுக்குள்ளே வராங்க. ஆக்சுவலி அதான் கேமே, டீமுக்குள்ளே வரதான் செய்யணும். வந்துட்டான் பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஒரு சும்மா இருக்க முடியுதா? அதுக்குள்ளே எவனாச்சும் ஒருத்தன் வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானு. என்னால் சுத்தமாக முடியல மேன். இப்படிலாம் இருந்தால் லைக் வாட் கேன் ஐ டூ ப்ரோ? டப்புன்னு அதை வருவாங்க. அதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாம். ஸோ நம்ம இங்கே வந்து அவங்க டீமுக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி சொன்னேன்ல, இவ கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல் டிஃபென்ஸ். யாருமே வரவே இல்லை. அவங்க பாட்டு அவங்க டீமுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த பயம் இருக்கணுமே, அந்த பயமே இருக்கட்டும். ஸோ இப்படி ஒரு ஷீல்டு போட்டுருவோம். என்ன வருவீங்களா? வந்தவங்களுக்கு இருக்க அவ்வளோதான். இன்னொன்று ஷீல்டு, அவ்வளோதான். நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் நண்பர்களே. நீங்களாக போய் டிஃபெண்ட் பண்ணுங்க. இவன் சும்மா அப்படி நின்றுட்டு தான் இருக்கான், தவிர போகவே மாட்டேங்கிறான். செத்தாலும் பரவாயில்ல, நான் போகணுன்னு சொல்லிட்டு நிற்கவே மாட்டேங்கிறாங்க எல்லோரும். ஸோ பாவம். ஐயோ, ஸ்டண்ட் போடுறேன்னு பேரில் நம்மளை கீழே தள்ளி விட்டாவ. நல்லா இருக்க மாட்டேன். கேப்டன் அமெரிக்கா விளையாடுவோம். ஸோ இவளோட பவர்ஸ் ஆக்சுவலி வந்து ஐயோ, இவன் வேறு ஷீல்டு போட்டிருக்காளா? சூப்பர். இவன் மட்டும்தான் உயிரோட இருக்கா, மற்ற எல்லாரும் செத்துட்டாங்க. பார்த்துக்கோங்க அப்போ நம்ம டீமோட அருமையை. எவ்வளோ பேர் வந்தாலும் ஷீல்டு கூட ஒரு நிமிஷம் போடவே விட மாட்டேங்கிறாங்கப்பா. ரொம்ப லைக் டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்கள போனோடனே நான் சொல்கிறது இவங்க கொஞ்சம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பானா. நம்ம வந்து பங்க்கு நம்ம நிறைய குறைச்சிட்டாங்க. போய் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் குறைச்சாகணும். இல்லாட்டினா நம்ம அவ்வளோதான் காலி. கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு போய் குறைச்சாகணும். ஆர்ச்சனையில் ஆளுங்களை அனுப்பிவிடும். ஸோ ஆர்டர் சென்ட் பண்ணியிருக்கோம். என்னை விடுங்கடா கொஞ்ச நேரம். நான் செத்தாலும் பரவாயில்ல கைஸ். எனக்கு அந்த பங்கை போய் எப்படியாச்சும் வந்து லைக் ஐ நீட் டு கோ. ஐயோ, நீ வேற ஏன்டா இப்படி ட்ரை பண்ணுற? இங்கே ஒரு வழி இருக்குல்ல, இங்கே நீ ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் இருக்க விடுங்கடா ப்ளீஸ்டா. கொஞ்ச நேரம் இருக்க விடுங்க. உனக்கு தான் ஜெட்டு பவர் இருக்குல்ல, இப்படி போய் பறக்கலாம் மேன். ஏன் அது அப்பா ஒரு பங்காச்சும் அடிச்சிட்டோமே. ஐயோ, எனக்கு வேறு உசுறு 90 தான் இருக்கு. நினச்சேன் நினச்சேன் உசுறு கம்மியாக இருக்கே, என்னடா யாருமே வரல அப்படின்னு நினச்சேன் அப்போவுமே. ஆக்சுவலி அவ்வளோதான், 10 கவுண்ட்டு தான். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். ஆக்சுவலி போங்கடா, நான் தான் பங்கு நம்ம தான் ஜெயித்தோம். பரவாயில்ல, இது கொஞ்சம் எப்பிக்கான கேம் தான். நம்மளால் டப்புன்னு போய் சுட முடியல. அதுக்குள்ளே ஆப்பனன்ஸ் வந்து டப்புன்னு வந்துடுறாங்க. ஒரே ஒரு ஸ்டார் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என் தம்பி சில கேரக்டர்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்கிறான். வைப்பான் பாருங்கள். வைடா. என்னதுன்னா, இவன் வந்து இந்த டிஜேலேயே வந்து அப்சஸ்டாக இருக்கான். அவனுக்கு அந்த டிஜே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் சில கேரக்டர்ஸ்லாம் மாற்ற போகிறேன்றான். அதை வச்சிட்ருக்கான். அவன் ரொம்ப பவர்ஃபுல்ரா. அந்த அவன் இருக்கனால தான் ஒரு கேமை ஜெயிக்க முடியுது. தெரியாம்பா கைஸ், என்ன கைஸ்
எல்லாரும் அப்போ இவங்க தான் கேரக்டர்ஸ்லாம் வச்சாச்சு. ஸோ நம்ம விளாட்லாம். ஸோ இப்போ விளாட்லாம். அவங்கக்கிட்டேயும் அதே கேரக்டர் தான், ஆனால் யாரோ ஒருத்தன் புதுசாக இருக்கான். ஸோ ஐயோ டிஜே எங்கடா டிஜே எங்கடா டிஜே எங்கடா டிஜே எங்கடா டிஜே எங்கடா. ஓகே சவுண்ட் சைடில் ஏதோ சவுண்டு கேட்குதுலாம் நினைக்காதீங்க, நம்ம தம்பி தான். நான் இங்கே சும்மா டிஃபென்ஸ்லேயுமே வந்து லைக் நான் வந்து டிஃபென்ஸ் தான் இவனோட வேலையே ஆக்சுவலி. ஸோ நம்ம அட்டாக்குக்கெல்லாம் போக வேண்டாம், டிஃபென்ஸ் தான் இவன் வேலையே. ஸோ ஆனால் நம்ம அட்டாக் போயிடலாமான்னு நினைக்க பியும் போட்டாங்க. சூப்பரு. பி போடல, இல்லை போடல. ஸோ நம்ம இப்போ போய் போட்டுடலாம். அதுதான் ஓகே. உசுரோட வந்துகிட்டே இருப்பானுங்க. ஸோ நான் லைட்டாக அவனுக்கு அடிச்சு விட்ருக்கோம் அந்த பாம்பை. ஸோ அவனுக்கு லைட்டாக உசுறு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் காய்ஸ். இங்கே பாருங்க, இவன் யாருன்னே தெரில, இவன் கொஞ்சம் புது கேரக்டர் போல் ஆப்பனன்ட்டு. இவன் லைட்டாக தானே புல்லட் போட்டான், அதுக்குள்ளே எப்படி செத்துட்டான்? ஓ காட், ரொம்ப டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மண்டையில் தான் இவனோட ஆசைக்கு. ஸோ நம்ம செத்தாலும் பரவாயில்ல காய்ஸ், டிஜே பார்ட்டி வச்சிட வேண்டியதான். ஐயோ நம்மளை இன்னொரு டிஜே அடிச்சிட்டான் மேன். ஸோ இவன் நம்ம கோல்டன் ஸ்கின், ஷீஸ் நார்மல் ஸ்கின்னு, ஸ்கின் டைப் கேர்ள்ஸ். ஸோ இவனால் வந்து கிட்ட போய் தான் அட்டாக் பண்ண முடியும். ஆனால் இவனுக்கு நிறைய உசுறு, ஏன்னா கிட்ட போய் அட்டாக் பண்ண முடியும்னு ஒரே அட்வான்டேஜ்னால தான் இவனுக்கு வந்து நிறைய உசுறு ஆக்சுவலி. ப்ளீஸ்டா என்னை போக விட்றா, ப்ளீஸ்டா நான் போகணும்டா, ப்ளீஸ்டா. அப்பா ஒரு அருதான் விட்டோம் ஒரு அருதான். ஐயோ போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்களே மேலே வர வரைக்கும். ஆனால் நம்ம தான் ஜெயித்தோம். ஸோ யா, அது வேறு ஒன்று இருக்குது ஆக்சுவலி. ஃப்ரீஸ் மோடில் இருக்கோம். ஃப்ரீஸ் மோடில் இருங்க, பறக்கலாம். ஐயோ பறக்கலான்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து சுட்டுருவானுங்க. ஐயோ அதான் இருக்க போகிறேன். இவன் ஜஸ்ட் டிஃபென்ஸ் மேன். இப்போ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தான் வந்து ஜெயிக்க போகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தான் ஜெயிப்போம். ஸோ எபிக் டைமில் இருக்கோம். 10-9 என்றாங்க. ஸோ யா, இதுதான் நம்மளோட கேம் 2. ஓகே நம்ம தான் ஜெயிச்சோம். என் தம்பி வச்சு விளையாடின மெம்பர்ஸ் இவங்கெல்லாம். ஓகே நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் ஆளுங்களெல்லாம். இவன் தான் முதல்லையே நான் வைப்பேன். இவன் இருக்கான், இவன் ஓகே, இவனும் எனக்கு ஓகே தான். இவளுக்கு பதிலாக நான் வேறு யாரை வைக்க தான். ஓகே இப்போ என்னோட ரொம்ப ஸ்ட்ராங் டீமாக மாறிடுச்சு மை டீம். ஸோ இப்போ தான் நம்ம கேரக்டர்ஸ் விளாட்லாம். இவங்க கொஞ்சம் பவர்ஃபுல் டீம் மாதிரி தெரியுது எனக்கு, ரொம்பவே மாதிரி தெரியுது. நம்ம பிக்கு முதல்ல ஆர்டர் சென்ட் பண்ணுவோம். வந்துகிட்டே இருக்கான் பாருங்க நம்மக்கிட்ட. ஸோ நம்ம வந்து அவனை போய் வந்து அட்டாக் பண்ணுறோம். அவன் எவ்வளோ கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான்னு அவனும் போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு கண்டிப்பாக அவனுக்கு நம்மளை மேலே ஒரு காண்டு இருக்கும். ஸோ நம்மளே வந்து இப்போ அட்டாக் பண்ண வருவான் பாருங்கள், கண்டிப்பாக அவன் வருவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு பிக் பங்கை வந்து அட்டாக் பண்ணுறோம் இவங்க டீமில். ஸோ நம்ம இமோஜி போட்டிருக்கோம். சும்மா ஒரு இமோஜி போட வேணாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கடா, நாங்கள் கூலாக இருப்போம். எப்படி இருப்போம்? கூலாக இருப்போம். நாங்கள் கூலாக இருப்போம். நம்ம பங்க்ஸை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா பண்ணுறீங்க நீங்களாம்? என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? வந்துக்கிட்டே இருக்கேன் சும்மா. என்ன வந்துக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு அளவு தான் பொறுமை. இன்னும் வந்துக்கிட்டே இருப்பியாடா? போடாங்க. வந்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு வேலையே இல்லை பாரு. ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து கம்மியாக இருக்குது, நம்மக்கிட்ட கம்மி பண்ணிட்டானுங்க. ஸோ இவன் டிஃபென்ஸ் இருக்காளா, இப்போ நம்ம இவன் அட்டாக்காக பண்ணிடுவோம். எல்லாம் அந்த மினிகன்னா அந்த ராக்கெல்லாம். ஸோ இவளை அட்டாக் பண்ணிடுவோம். ஸோ சுட்டுட்டான்.
ஸோ நம்ம இதான் லாஸ்ட் கேம் நம்ம இந்த வீடியோவில் விளையாடுறது. ஸோ நம்ம வந்து விளையாடிட்டு ஸ்பின் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம ஆப்பனன்ஸ் டீமு. இப்போ தான் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு புரியுதா? ஐயோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? அவங்கள ஸோ கடவுளே எவ்வளோ சுட்டுட்டாங்க நம்மளை. ஐயோ கடவுளே நம்ம போய் இப்போ அட்டாக் பண்ணலைன்னா நம்ம லைக் செத்துருவோம். இப்போது நம்ம அட்டாக் பண்ணலைன்னா இவன் வேறு ஒருத்தர் அடியில் போகிறானா? இவன் வேறு ஒருத்தர் ஸ்டன் பண்ணி விட்றான் நம்மளை. கொஞ்சமாச்சும் அடிச்சுக்கிறேனே, கொஞ்சம் அடிக்க கூட விடுங்க மாட்டிங்களாடா? கொஞ்சம் அடிக்க விடுங்கடா. எனக்கு தோக்க இஷ்டமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறது? ஸ்டன் பண்ணி விட்டான். என்னால் இந்த நிலைமையில் வந்து சுத்தமாக பேச முடியல கைஸ். நான் சத்தியமாக வந்து ஸோ நம்ம மேலே போயே ஆகிறோம். நமக்கு ஃப்ரீஸ் மோட் வேறு தந்திருக்காங்க. இப்போ தான் நான் சீக்கு வர மாதிரியே எனக்கு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் சீக்கு வர மாதிரி ஆப்பனன்ஸ் வந்து எனக்கு வந்து இதுவே கொடுக்கல, ஈடே கொடுக்கல. இப்போ ஜெயிச்சிட்டோம்ப்பா, எல்லா பங்கையும் அடித்து ஜெயிச்சிட்டோம். சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஆனால் ஒரே ஒரு ஸ்டார் தான் வாங்கியிருக்கோம். ஓகே காய்ஸ் அவ்வளோதான், நம்ம வின் பண்ண ரொம்ப மொக்க கைஸ். ஸோ ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த கேம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம இந்த மாதிரி வீடியோ போடலாமா இல்லை வேறு கேம்ஸ் வச்சு போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ், பாய்.